நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இது மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து இன்று நாம் ஒரு மிக முக்கியமான பாடலை இசைஞானி இசையமைத்த பாடலை பற்றி நாம் காணப்போகின்றோம். இசையின் நுணுக்கங்களை, குறிப்பாக மெல்லிசையின் நுணுக்கங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவசியம் இந்த பாடலை கேட்க வேண்டும் என்பார்கள் இசைத்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் இசைக்கலைஞர்கள். இந்த சாங் ஒரு டஃப் சாங் என்கின்றார்களே, உண்மையா என்று கேட்டேன். ஆமாம் ஆமாம் என்றார்கள். பாடல் சுத்தமான திசரதாரத்தில் அமைந்த பாடல். அதில் சதுசுர நடையில் சுரங்களை புகுத்தியிருப்பார் இளையராஜா. இசை ஓரளவு அல்லது நன்கு அறிந்த நேயர்களுக்கு தெரியும். ஆதி, திசரம், மிஸ்ரம், கண்டம், சங்கீரணம் என்று 5 வகை தாளங்கள் நேயர்கள் அனைவருக்கும் தெரியும். இசை தெரிந்த நேயர்கள் அறிவார்கள் அதை. அந்த வகையில் திசர நடையில் உள்ள தாளத்தில் சதுசுரம் ஆதி நடையில் ஸ்வரங்களை இசைக்க செய்திருப்பார் இளையராஜா. அமேசிங் என்று கூறுவது இதனால் தான். பாடல் வெளிவந்த சமயத்தில் முதற்கட்டத்தில் அதிகமாக போகவில்லை பாடல். பிறகு கேட்க 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 இனிமையாக இருந்த பொழுது அதில் ஏதோ கணக்கு வழக்குகள், சூழ்ச்சிகள் உள்ளன என்பதை அறிந்த பிறகுதான் இந்த பாடல் மிக அதிக அளவில் மக்களால் ரசிக்கப்பட்டது. அந்த காலத்தில் இந்த பாடலை இமிட்டேட் செய்வதற்கு நிறைய திணறினார்கள் இசைக்கலைஞர்கள் என்பதெல்லாம் அப்பொழுதைய செய்தி. இதை உள் வாங்கி வாசிப்பது என்பது மிகுந்த சிரமம். ஆனால் இந்த பாடலை வாசிக்க தெரிந்துவிட்டால், பாட தெரிந்துவிட்டால் எந்த ஒரு பாடலையும் நான் எளிதாக பாடிவிட முடியும் என்று இசைஞானி ஒரு வழியை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் என்று ஒரு மிக பிரபலமான இசைக்குழு நடத்தும் நண்பர் ஒரு கூறினார். இதை ஹம்மிங் டிராவல் செய்வது 6 பீட்டில் தான். ஆனால் அந்த ரிதம் வாசிக்கப்படுவதோ 8 பீட்டில், அதாவது 4 பீட்டில். தாள கணக்கீடுகளில் ஸ்வரங்களை பயணிக்க வைப்பது தான் மிகப்பெரிய திறமை. அதை நேர்த்தியாக செய்திருக்கின்றார் இளையராஜா என்றார் சுப்புடு, சங்கீத விமர்சகர் சுப்புடு அவர்கள். குரல், பெண் குரல், மென்மையான ஹம்மிங். முதலில் வந்தது தாரிரா 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 என்பது. அதை தொடர்வது தாரதாரிரா தாரதாரிரா. ராஜா அந்த ஹம்மிங்கை எங்கு கொண்டு போய் முடிக்கின்றார் பாருங்கள். கொஞ்சமும் கவலைப்படாமல் இரண்டை ஒன்றாக கலக்கின்றார். காரணம், கணக்கு ஒன்றுதானே. அந்த 6 பீட்டில் கொண்டு போய் முடிக்க வேண்டும். துரித நடை என்றால் 12 பீட். வாட் an enormous composure by an amazing musician. அல்ல, அந்த கரோக்கியில் இந்த இசையை ஓடவிட்டு பாடும் பொழுது எல்லோரும் உதைப்பது இந்த இடத்தில் தான். அந்த பினிஷிங் தாளத்தில் பயணிக்காமல் எங்கேனும் நாம் பிசகினாலும் அந்த இடத்தை விட்டு விடுவோம். ஆனால் நன்கு பாட தெரிந்தவர்களுக்கு இந்த பிழை ஏற்படாது. இசை ரசிகர்களே, இசைக்குழு நடத்துபவர்களே, அந்த பினிஷிங் மற்றொரு முறை கேளு. காக்கி சட்டை என்கின்ற இந்த திரைப்படத்தில் நடித்த ஹீரோவாக நடித்த கமல்ஹாசன் தான் இந்த நடன காட்சிகளையும் அமைத்தாராம். அம்பிகா ஆரம்பத்தில் சிரமப்பட்டாராம் இந்த பாடல் கமலுடன் ஆடுவதற்கு. அவர் பயிற்சி எடுப்பதற்கு ஓரிரு நாட்கள் பிடித்ததும். அதனால் இந்த பாடல் படப்பிடிப்பு முடிவதற்கு 3 நாட்கள் ஆகிவிட்டன என்கின்றார்கள் அன்றைய தேதியில் இந்த படப்பிடிப்பை கண்டவர்கள். மனோவாகட்டும். ஆனால் எஸ்பிபிக்கு ஒரு தனி அந்தஸ்து மற்றும் அந்த இடம் கிடைத்ததற்கு முக்கியமான காரணம் அந்த ஷார்ப்புடன் கலந்த பேஸ். இது யாருக்கும் அமையாது. எஸ்பிபிக்கு இறைவன் கொடுத்த பாக்கியம் அது என்கின்றார்கள் எஸ்பிபியின் குரலை இமிட்டேட் செய்த இசைக்குழுக்களில் பாடும் இசைக்கலைஞர்கள். பாடலை பற்றி தொடர்ந்து கேட்போம். அதற்கு முன்பு திரைப்படத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள் நேயர்களே. 1985ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆனது இந்த திரைப்படம். திரைப்படத்தை இயக்கியவர் ராஜசேகர். மலையூர் மம்பட்டியான், தர்மதுரை போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்களை இயக்கியவர் தான் ராஜசேகர். மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் கொடுத்தது இந்த திரைப்படம். காரணம், கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஹீரோ ஹீரோயின் வேல்யூ. கமல்ஹாசன், அம்பிகா, மாதவி, சத்யராஜ், தேங்காய் சீனிவாசன் போன்ற மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடித்த திரைப்படம் இது. சத்யராஜுக்கு மிகப்பெரிய பெயரை அள்ளி தந்த படம் இது என்பது மிகையல்ல. வில்லன் பாத்திரத்தை சர்வசாதாரணமாக கணக்கச்சிதமாக செய்திருந்தார் சத்யராஜ் என்ற அனைத்து பத்திரிகைகளும் பாராட்டின. அப்பொழுது நாட்களில் நான் இசையமைத்து தந்து விடுகிறேன் இந்த திரைப்படத்திற்கு என்று கூறினாராம் இளையராஜா. திரைப்படத்திற்கு ஒப்பந்தமாகும் பொழுது இளையராஜாவின் வேலை 2.5 நாட்களிலேயே முடிந்து விட்டதாம். நான் எந்த ஒரு பாடலையும் இசையமைப்பதற்கு ஒரு 10 நிமிடங்களுக்கு மேல் எடுத்துக்கொள்வதில்லை என்று இளையராஜா அடிக்கடி கூறுவதை நாம் கேட்டிருக்கலாம். அதுபோல்தான் ரீ ரெக்கார்டிங்கும். பிரேவியோ அரங்கில் உள்ளே நுழைந்து ஒரு 3 மணி நேரங்களில் ரீ ரெக்கார்டிங்கை முடித்தாராம் இளையராஜா இந்த திரைப்படத்திற்கு.
சிவகாம்போஜி ராகத்தை மையமாக கொண்டு அமைந்துள்ளது இந்த பாடல் என்று கூறுகிறார்கள் சங்கீத விற்பனர்கள். ஒரு மென்மையான ராகம் அமைது 28வது மேலகத்தா என்று கூறுகிறார்கள். ஒரு விதமான மயக்கத்தையும் தூக்கத்தையும் இன்பத்தையும் தரக்கூடிய ஒரு ராகம் இது என்று ஒரு புதிய செய்தியை கூறுகிறார்கள். பாடுபவர்களின் தன்மையை பொறுத்தது இந்த ராகம். சற்று இடருமாம் இந்த ராகம். இந்த ராகத்தில் ஆலாபனைகள் பாடுவது என்பது கொஞ்சம் சிரமமான காரியம் என்கின்றார்கள் சங்கீத விற்பனர்கள். இந்த பாடலில் வினயம் கலந்த தாளங்கள் வேறு. மிக பிரமாதமாக பாடியிருக்கின்றார்கள் எஸ்பிபியும் சுஷீலாவும் என்கின்றார் ராக நுணுக்கங்களை அறிந்த எனது நண்பர் ஒருவர். சிவகாம்போஜி என்கின்ற ஒரு அற்புதமான ராகத்தை மெல்லிசையாக மாற்றிய பெருமை இளையராஜாவிற்கு உண்டு. அவர் என்ன ராகத்தில் செய்ய வேண்டும் என்று அறிந்து செய்தாரா அல்லது அவர் மெட்டு கட்டி முடித்த பிறகு இந்த ராகத்தில் அமைந்ததா என்று எனக்கு தெரியாது. ஆனால் மிக நேர்த்தியாக கையாண்டிருக்கின்றார் இந்த ராகத்தை இளையராஜா என்று கூறினார். பொதுவாக ஒரு பாடலுக்கு மெட்டு அமைக்கும் பொழுது என்ன ராகத்தில் நாம் மெட்டமைக்க வேண்டும் என்று ஆரம்பிப்பதே மிகச் சிறந்தது. அப்பொழுதுதான் மெட்டுக்கள் ரிப்பீட் ஆகாது, ஏற்கனவே கேட்ட பாடலை போலவே இருக்கும் என்ற நிலை வராது என்ற கூடுதல் தகவலையும் கூறினார் அவர். இளையராஜாவின் இசைப்பிரயோகம் என்பது மற்ற இசையமைப்பாளர்களை காட்டிலும் மிகவும் வித்தியாசமானது என்றார் அவர். அதற்கு காரணம் அவர் அந்த 12 சுரங்களில் பயணிக்கும் விதம். எந்த இடத்தில் எந்த இசைக்கருவிகளை தந்தால் நன்றாக இருக்கும் நாதம் என்று அவர் முடிவு செய்யும் அவரது திறமை. அதனால்தான் இளையராஜாவின் பாடல்கள் கேட்பதற்கு இனிமையாக இருப்பதற்கு காரணம் என்று மற்றொரு தகவலையும் கூறினார் அவர். ஒவ்வொரு ராகத்தில் அமைந்திருக்கும். இந்த பாடலை பார்த்தீர்களானால் சிவரஞ்சனி ராகத்தில் அமைத்திருப்பார் இளையராஜா. இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற படத்தான் இதுவும். மற்றொரு பாடலை பாருங்கள். என்கின்ற இதே பாடலும் இந்த பாடலும் கூட அதே திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான். ஒரு ஃபோக் சாங், ஒரு நடைபெறவே தோடி இரண்டும் கலந்து வருகின்ற ராகம். அதுபோல காக்கி சட்டை என்கின்ற இந்த இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற அடுத்த இன்னொரு பாடலை பாருங்கள். அது என்ன ராகம் என்று. என்கின்ற அந்த பிரபலமான பாடலை இளையராஜா கரகரப்பிரிய ராகத்தை மையமாக வைத்து இசையமைத்திருப்பார். அதுதான் இளையராஜா. இளையராஜா இசையமைக்கும் பாடல்கள் ஒரு பாடல் மற்றொரு பாடலின் சாயலில் என்றுமே இருந்ததில்லை, 1-2 தவிர. ராகத்தை மாற்றினால் மட்டும் சாயல் மாறிவிடுமா என்ன என்று நாம் கேட்டதற்கு அவர் அளித்த பதில் இசை பிரயோகம். அதான் நான் முன்பே சொன்னேன், 12 கட்டைகள், அதாவது 12 சுரங்களில் அவர் பயணித்து வரும் விதம். அதனால்தான் இளையராஜா வெற்றி பெறுகிறார் என்றார்.